தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இயேசுவின் பாடுகளை தியானிப்பதற்காக கூடியிருக்கிற நாம் இந்த சிலுவை பாதையை இறை திருவுளத்திற்கு உகந்த விதத்தில் நாம் ஒப்புக்கொடுக்க தியானிக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இயேசுவும் நானும் என்கிற தலைப்பில் இயேசுவும் நானும் பேசிக்கொண்டால் இந்த சிலுவை பாதையில், இந்த சிலுவை பயணத்தில் நான் என்ன பேசுவேன், இயேசு என்னோடு என்ன பேசுவார் என்பதை இந்த சிலுவை பாதையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் அனுபவித்தது, நான் பார்த்தது, நான் கேட்டது, வாழ்வின் யதார்த்தங்கள், நம்முடைய அனுபவங்கள், இவற்றை அடிப்படையாக கொண்டு சிலுவை பாதையோடு ஒன்றிணைந்து நாம் தியானிப்போம். நான் பேசுவதும் இயேசு பேசுவதுமாக என் உணர்வுகள் உங்களுடைய உணர்வுகளாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் என்கிற இடத்தில் உங்களையும் பொருத்தி பார்த்து இந்த சிலுவை பாதையை சிந்திக்க தியானிக்க உங்களை அழைக்கிறேன். நிச்சயமாக இந்த சிலுவை பாதையில் ஏதாவது ஒரு இடத்தில், ஒரு வார்த்தையில், ஒரு அனுபவத்தில் உங்களோடு இந்த சிலுவை பாதையும் ஒத்துப்போகும் என்று நம்புகிறேன். இயேசுவும் நானும் என்ற சிந்தனையோடு இச்சிலுவை பாதையில் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். இதோ தெரிகிறது நம் வாழ்வுக்காய் தன்னை தந்த அன்பின் பாதை, நம் அன்பர் இயேசுவின் பாதை. தன்னம்பிக்கை, தியாகம், பிறர் நலம், விண்ணக நாட்டம், தந்தையின் சித்தம் என அனைத்தையும், ஆம், நம்மை அனைத்திலும் முழுமையாக்க தேவையான இறை அருளை தரும் பாதை. இந்த ஈடில்லா சிலுவை பாதை நாம் நம் பாவ இச்சைகளை, உலக நாட்டங்களை, கசப்பான எண்ணங்களை வேறறுத்து இயேசுவின் பின்னால் செல்ல அவரை பின்தொடர்வோம். வாரீர். முதல் நிலை, அன்புக்கு தண்டனை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பிட்டதும் தீர்ப்பிடப்பட்டதும் நான் பேசுகிறேன். இயேசுவே, உம்மைப் போலவே நானும் அநியாயமாய் பலமுறை தீர்ப்பிடப்பட்டிருக்கிறேன், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன், தீர்ப்புக்குள்ளாகி இருக்கிறேன். செய்யாத குற்றத்திற்காக நான் பலிகடாகியிருக்கிறேன். நான் பேசாத வார்த்தைகளை நான் சொன்னதாக சொல்லி குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறேன். நான் செய்யாத காரியங்களை செய்ததாக சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன், தீர்ப்பிடப்பட்டிருக்கிறேன். நான் நினைக்காத ஒன்றை நான் நினைத்ததாக சொல்லி இதுதான் இவருடைய எண்ணம், இவளுடைய எண்ணம் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன். நான் நினைத்தது ஒன்று,
ஆனால் எனக்கு விளைந்தது தீமையே. நான் நல்லதே நினைத்தேன், ஆனால் எனக்கு விளைந்தது தீமையே. என் குடும்பத்திற்கு, என் உறவுகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என் ஆலயத்திற்கு, என் பங்கிற்கு, என் ஊருக்கு, என் சமூகத்திற்கு, நான் சார்ந்த அமைப்பிற்கு, நான் சார்ந்த பக்த சபைக்கு, நான் சார்ந்த என் அன்பியத்திற்கு என்று மற்றவர்களுக்கு நான் நல்லதே நினைத்து பேசினேன், செயல்பட்டேன். ஆனால் நான் தவறாக தீர்ப்பிடப்பட்டேன், குற்றம் சுமத்தப்பட்டேன், குற்றவாளியாக்கப்பட்டேன். இயேசு பேசுகிறார், மகனே, மகளே, கேள். மத்தேயு நற்செய்தி 5வது பிரிவு 11வது இறைவாக்கியத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகளையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். நீயும் என்னைப் போல செய்யாத தவறுக்காக தீர்ப்பிடப்பட்டிருந்தால், குற்றவாளியாக்கப்பட்டிருந்தால் உனக்காக நான் மகிழ்கிறேன். உனக்கு என்னுடைய ஆசீர். இப்படியும் நடந்திருக்கிறதல்லவா? நீயும் பிறரை தீர்ப்பிட்டிருக்கிறாயே. இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அவர் ஏன் அப்படி செய்கிறார், அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று நேரில் முகத்திற்கு முகமாய் சொல்வதற்கு திராணியற்றவர்களாய் பக்கத்து வீட்டில், தெருவில், பைப்படியில், டீக்கடையில், தெருமுனையில் 100 நாள் வேளையின் போது மற்றவர்களை பற்றி புரணி பேசி தீர்ப்பிட்டிருக்கிறாயே. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது என்பது போல, நமக்கேன் வம்பு, எவனோ எக்கெடகட்டு போகிறான், நாம் அமைதியாக இருந்துவிட்டு போவோம், ஏதோ இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க, அவன் அப்படி, அவள் அப்படி, இப்படி என்று மற்றவர்களை நீ தீர்ப்பிடுகிற போதெல்லாம் என்னையே தீர்ப்பிடுகிறாய். ஜெபம். இயேசுவே, நான் பிறரை தீர்ப்பிடாதிருக்கவும் என்னை தீர்ப்பிடுகிறவர்களை மன்னிக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். சுமைகளார் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தீரே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இரண்டாம் நிலை. அன்பின் தோளில் உலகம். திவ்ய இயேசுவே, உமக்கு ஆராதனை புரிந்து
உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை ஏற்றுக்கொண்டதும் சிலுவை சுமத்தியதும் நான் பேசுகிறேன். இயேசுவே, பாவம் ஒருபுறம் பழி மறுபுறம் என்பது போல செய்யாத குற்றத்திற்காக நான் பலமுறை சிலுவையை ஏற்றிருக்கிறேன். சொல்லாத வார்த்தைகளுக்காக நான் குற்றங்களை சுமந்திருக்கிறேன். தண்டனையை அனுபவித்திருக்கிறேன். அவமானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அசிங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மனக்காயங்களை சுமந்திருக்கிறேன். வேதனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். துன்பங்களை, வலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நிரபராதியாய், நேர்மையாளனாய், உண்மையுள்ள மனிதனாய், பக்தியுள்ள மனிதனாய், நல்லவனாய் நான் வாழ முயற்சித்த போதும் எனக்கு சிலுவையே சுமத்தப்பட்டது. நான் குற்றவாளியாய் சிலுவையை, துன்பத்தை ஏற்றிருக்கிறேன். இயேசு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, செய்யாத குற்றத்திற்காக நீ பலியை சுமந்திருந்தால் உனக்கு வாழ்த்துக்கள், என் ஆசீர். இப்படியும் நடந்திருக்கிறதே. என் சீடராக இருக்க விரும்புகிறவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று லூக்கா நற்செய்தி 9:23 நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீ சிலுவை சுமப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் மீது சிலுவை சுமத்தி இருக்கிறாயே. செய்யாத குற்றத்திற்கு மற்றவர்களை நீ பலிகடாக்கி இருக்கிறாயே. உன் சுமையை பிறர் மீது சுமத்தி இருக்கிறாயே. நீ செய்ய வேண்டிய வேலையை பிறர் மீது சுமத்தி இருக்கிறாயே. உன் கடமையை பிறர் மீது சுமத்தி இருக்கிறாயே. பிறர் மீது உன் குற்றத்தை மறைப்பதற்கு மற்றவர் மீது குற்றத்தை சுமத்தி அவர்கள் மீது சிலுவையை சுமத்தி இருக்கிறாயே. பிறருக்குரியதை நீ தட்டி பறிக்கும் போதெல்லாம் அவர்கள் மீது சிலுவை சுமத்தி இருக்கிறாயே. அவர்களுடைய வாய்ப்பை, பொருளை, உரிமையை நீ தட்டி பறிக்கும் போது அவர்கள் மீது சிலுவை சுமத்தி இருக்கிறாயே. ஜெபம். இயேசுவே, நான் பிறருக்காக துன்பம் என்னும் சிலுவையை ஏற்கவும் பிறர் மீது சுமைகளை சுமத்தாதிருக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். மூன்றாம் நிலை, அன்பின் பாதையில் முதல் சறுக்கல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழுந்ததும் விழத்தாட்டியதும் நான் பேசுகிறேன்.
மருத்துவரிடம் பரிசோதனைக்கு சென்றபோது மருத்துவர் என்னை பரிசோதனை செய்துவிட்டு முதன்முறையாக உங்களுக்கு சுகர் இருக்கிறது என்று சொன்னபோது நான் முதல் முறை விழுந்தேன். உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னபோது நான் முதன்முறை விழுந்தேன். உடலில் உள்ள உறுப்புகளில் முக்கியமான உறுப்புகளாக கருதப்படுகின்ற உங்களுடைய கிட்னி பழுதாகிவிட்டது, டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது முதன்முறை விழுந்தேன். உங்கள் இதயத்தில் அடைப்பு என்று சொல்லி ஹார்ட் அட்டாக் நோயினால் பாதிக்கப்பட்ட போது நான் முதன்முறை விழுந்தேன். உங்களுடைய உறுப்புகளில் முக்கியமான உறுப்புகள் செயலிழந்து விட்டது என்று சொன்னபோது நான் முதன்முறை விழுந்தேன். எனக்கா இந்த நோய், எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது என்று நான் முதன்முறை விழுந்தபோது இனிமேல் என்னால் எழ முடியாது என்று நினைத்திருக்கிறேன். என் நோய், என் சுமை, அது என்னை அழுத்தி விழத்தாட்டியது. என் கடன், என் சுமை, அது என்னை விழத்தாட்டியது. இனிமேல் இந்த கடன் சுமையிலிருந்து என்னால் எழ முடியாதோ என்று நினைத்தபோது நான் முதன்முறை விழுந்து விட்டேன். என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை, என் தாய், என் தந்தை, என் தங்கை, என் அக்கா என்று சொல்லி என் உறவுகளில் சறுக்கல்கள் விழுந்தபோது நான் முதன்முறை விழுந்து விட்டேன். இந்த உறவு இனிமேல் ஒட்டாதோ என்று நினைத்தபோது நான் முதன்முறை விழுந்து விட்டேன். எப்போது நான் எழுவேனோ எனக்கு தெரியாது என்று சொல்லி தாங்க முடியாத சுமையில் பலமுறை நான் விழுகின்ற போது, இயேசுவே, உம்மை போலவே சுமை தாங்காமல் நானும் விழுந்திருக்கிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, என்னைப் போலவே நீயும் விழுந்திருக்கிறாயா? எனக்காக, பிறருக்காக நீ விழுந்திருக்கிறாயா? மகிழ்ச்சி, உனக்கு என் ஆசீர். இப்படியும் நடந்திருக்கிறதே. நீயும் பிறரை விழுத்தாட்டி இருக்கிறாயே, பிறரை உன்னுடைய வார்த்தையால் காயப்படுத்தி விழத்தாட்டி இருக்கிறாயே, உன்னுடைய வார்த்தைகளால் துன்புறுத்தி அந்த வார்த்தைகள் சாகிற வரை உள்ளத்தில் தைக்கிற முள் போல தைத்து கொண்டிருக்கும் வண்ணமாய் நீ பேசிய வார்த்தைகளால் உன் உறவுகளை விழத்தாட்டி இருக்கிறாயே. பலமுறை நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் மற்றவர்கள் மீது சுமத்திய சுமையினால் அவர்கள் எழ முடியாத அளவிற்கு விழத்தாட்டி இருக்கிறாயே. அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை எழ முடியாத அளவிற்கு விழத்தாட்டி இருக்கிறாயே. ஜெபம். இயேசுவே, நான் விழும்போது மீண்டும் எழுந்து நடக்கவும் பிறரை விழவிடாமல் தாங்கிக் கொள்ளவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அருள் மிக நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். அருள் மிக நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? நான்காம் நிலை.
அன்பின் சந்திப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய் சேய் சந்திப்புகளில் சந்தோஷங்களும் சங்கடங்களும். நான் பேசுகிறேன். இயேசுவே, 10 கட்டளைகளில் 4வது கட்டளை உன் தாய் தந்தையை மதித்து நட என்று சொல்கிறது. நான் என் தாய் தந்தையரை மதித்து நடந்திருக்கிறேன். அவர்கள் உடல் நோயினால் சோர்ந்து போகிற போது, கீழே விழுகிற போது, சரிந்து இனிமேல் பிழைப்போமா என்ற நிலைக்கு வருகின்ற போது, எத்தனை செலவுகளானாலும் பரவாயில்லை, என் அம்மாவை காப்பாற்ற வேண்டும், என் அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என் தாய் தந்தையரை நான் காத்திருக்கிறேன். செலவுகள் செய்து மருத்துவமனையில் சேர்த்து அவர்களை பாதுகாத்திருக்கிறேன். என் தாய் தந்தையருக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்து அவர்களை நான் மதித்து போற்றி இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் தாத்தாவை பாட்டியை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவர்களை நான் மதித்து போற்றி இருக்கிறேன். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த பிள்ளையை நான் பெற்றதற்கு பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி என் தாய் என் தந்தை என்னை நினைத்து பெருமைப்படும் விதமாக நிச்சயமாய் நான் வாழ்ந்திருக்கிறேன். உம்முடைய கட்டளையை நான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. நீர் சிலுவை பாதையில் உன் துன்ப வேளையில் தாயை சந்திக்கிற போது உங்களுடைய கண்களால் நீங்கள் பேசிக்கொண்டது போல நானும் என் தாயும் நானும் என் தந்தையும் ஒரே எண்ணங்களால் பேசியிருக்கிறோம். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லும் விதமாக நானும் வாழ்ந்திருக்கிறேன். இயேசு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன் தாய் தந்தையை மதித்து நடந்ததற்காக வாழ்த்துக்கள். என் ஆசீர் உனக்கு. இப்படியும் நடந்திருக்கிறதே. உன் தாய் தந்தையை மதித்து நடக்காமல் அவர்களை நீ எத்தனை முறை உதாசீனப்படுத்தி இருக்கிறாய். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வதற்கு எத்தனை முறை உன் வாயை திறந்திருக்கிறாய். இன்னும் ஒருபடி மேலே உனக்கொன்றும் தெரியாது என்று பெற்ற தாயை தந்தையை எத்தனை முறை மரியாதையின்றி பேசியிருக்கிறாய். இன்னும் ஒருபடி மேலே சென்று உன் தாயையும் தந்தையையும் அடிப்பதற்கு கையை நீட்டியிருக்கிறாய். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய நீ பெற்றவர்களுக்கு உணவு கொடுக்காமல் உதாசீனப்படுத்தி இருக்கிறாய். குழந்தையைப் போல பாதுகாக்க வேண்டிய அவர்களுடைய முதிர் வயதில் உதாசீனப்படுத்தி அவர்களை நீ நாற்றமிருக்கும் இடத்தில் போட்டிருக்கிறாயே. அவர்களை மதித்து போற்ற வேண்டிய நீ அவர்கள் மனம் கோணும் விதமாக நடந்திருக்கிறாயே. நான் செத்தால் என் பிணத்தின் பக்கம் கூட வரக்கூடாது. மகனே, அவன் என் வீட்டு பக்கம் வர வேண்டாம், அவன் எனக்கு கொல்லி போட வேண்டாம், நீ எனக்கு கொல்லி போடு என்று சொல்லி தன்னை பார்த்து கொள்ளுகிற பிள்ளையிடம் தன்னை உதாசீனப்படுத்திய பிள்ளை என் பிணத்தின் மீது கூட கண் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உன் தாயை தந்தையை எத்தனை முறை உதாசீனப்படுத்தி இருக்கிறாய். இப்படியும் நடந்திருக்கிறதே. ஜெபம். இயேசுவே, என் தாய் தந்தையரை மதித்து போற்றவும் அவர்களை மனம் நோக செய்யாது மனம் மகிழ செய்ய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.
என் சிலுவையை சுமக்க நான் உனை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உனை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? ஐந்தாம் நிலை, அன்புக்கு கிடைத்த நட்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவியதும் உதவ மறுத்ததும் நான் பேசுகிறேன். இயேசுவே, உம்முடைய சிலுவையின் பாதையில் சீமோனுக்கு கிடைத்த பாக்கியம் உம் சிலுவையை சுமந்து உமக்கு உதவி செய்தது. எனக்கும் அப்படி பல பாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது. பிறருக்கு உதவி செய்வதற்கு நான் சார்ந்துள்ள அமைப்புகள், நான் சார்ந்துள்ள பக்த சபைகள், நான் சார்ந்துள்ள அன்பியங்கள், நான் சார்ந்துள்ள என் குடும்பம், என் உறவுகள் வழியாக அனாதை ஆசிரமங்களை சந்திப்பதும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதுமாக என்னுடைய உதவிக்கரத்தையும் நான் நீட்டியிருக்கிறேன். நற்செய்தியின் பணியில் உதவி செய்கிறவர்களுக்கு அல்லது அந்த நற்செய்தி பணியை செய்கிறவர்களுக்கு நானும் உதவிக்கரம் நீட்டியிருக்கிறேன். சில வேளைகளில் சிலர் கேட்காமலே தேவையை அறிந்து கொண்டு நானாக முன்வந்து பிறருக்கு உதவி செய்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நானும் பெருமைப்பட்டிருக்கிறேன். இந்த உதவியை, இந்த நல்ல காரியத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். சீமோன் நிச்சயமாய் பெருமைப்பட்டிருப்பார். உன் சிலுவையை சுமக்க அவர் உதவி செய்தபோது அவருக்கு கிடைத்த அந்த பாக்கியம் பல நேரங்களில் எனக்கும் கிடைத்திருக்கிறது. நானும் சிலருக்கு உதவி செய்திருக்கிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, சீமோனைப் போல நீயும் சில வேளைகளில் உதவி செய்திருந்தால் அதற்கு வாழ்த்துக்கள், ஆசீர். ஆனால் இப்படியும் நடந்திருக்கிறதே. உன் கண்முன்னால் கஷ்டப்படுகிற மனிதனை பார்த்து கேட்டாலும் உதவி செய்யாமல் இருந்திருக்கிறாயே, கண்டுகொள்ளாமல் உன் கண்களை மறுபக்கம் திருப்பி இருக்கிறாயே, உதவி என்று உன்னை தேடி வருகிறவர்களிடம் உதவி செய்ய மறுத்திருக்கிறாயே. ஈ என இரத்தல் இழிது, ஈயேன் என மறுத்தல் அதனினும் இழிது என்பதை ஏன் நீ உணராமல் இருந்திருக்கிறாய்? உதவி செய்வதற்கு உனக்கு நான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் அவற்றையெல்லாம் உதாசீனப்படுத்தும் போது என் சிலுவையை சுமக்க நீ உதவி செய்யவில்லை என்பதை ஏன் உணராமல் இருந்திருக்கிறாய்? ஜெபம். இயேசுவே, சீமோனைப் போல பிறர் துன்பங்களில் அவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே, ஏகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தா. முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே,
சரிபாதி ஏற்க மறுத்தார். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். ஆறாம் நிலை. அன்புக்கு மீண்டும் ஒரு தோழமை. திவ்ய இயேசுவே, உமக்கு ஆராதனை புரிந்து உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீரமும் கோழைத்தனமும் நான் பேசுகிறேன். இயேசுவே, வீரப்பெண் வெரோனிக்காவைப் போல நானும் சில வேளைகளில் நடந்திருக்கிறேன். இதை எப்படி செய்வது, இந்த இடத்தில் எப்படி பேசுவது என்று யோசிக்காமல் நான் துணிச்சலோடு பேசியிருக்கிறேன், துணிச்சலோடு செயல்பட்டிருக்கிறேன். இவனா இப்படி செய்தான், இவனா இப்படி பேசினான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு துணிச்சலோடு அந்த நல்ல காரியத்தை நான் செய்திருக்கிறேன். அதற்காக நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாமல் நான் செய்த அந்த நல்ல காரியத்திற்காக நானும் பெருமைப்பட்டிருக்கிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாமல் நீ செய்த நல்ல காரியம், துணிச்சலோடு நீ எடுத்த முயற்சி, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெரோனிக்காவுக்கு பரிசாக துணியில் என் முகத்தை பதித்தேன். ஆனால் நீ செய்கின்ற நல்ல காரியத்திற்காக துணியில் அல்ல, உன் முகத்தில், உன் உருவத்தில் என் உருவத்தை பதித்திருக்கிறேன். உன்னை கண்டவர்கள் அந்த நல்ல காரியத்தின் வழியாக என்னை கண்டிருப்பார்கள். அதற்காக வாழ்த்துக்கள் ஆசீர். ஆனாலும் இப்படியும் நடந்திருக்கிறதே. பல வேளைகளில் நீ வீரத்தோடு துணிச்சலோடு செயல்பட வேண்டிய நேரத்தில் கோழையாக முடங்கி இருக்கிறாயே. நமக்கேன் வம்பு, எவனோ எக்கட கெட்டு போகட்டும் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிறாயே. நீ பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்த போதெல்லாம் நீ கோழையாகத்தானே இருந்திருக்கிறாய். நீ செயல்பட வேண்டிய இடத்தில் நீ அமைதியாக இருந்த போதெல்லாம் முடமாகத்தானே இருந்திருக்கிறாய். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதும் செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படுவதும் வீரப்பெண் வெரோனிக்காவை போல முகத்தை துடைக்கிற செயல் என்பதை நீ ஏன் மறந்து போனாய்? ஜெபம். இயேசுவே, வீரப்பெண் வெரோனிக்காவை போல பிறரின் துயர் துடைக்கவும் துணிச்சலோடு சமூகத்தின் மாற்றத்திற்காக உழைக்கவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எழுந்து வா, திருந்தி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். எழுந்து வா, திருந்தி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். ஏழாம் நிலை.
பாதையில் இரண்டாம் சறுக்கல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் விழுந்ததும் எழுந்ததும் நான் பேசுகிறேன். இயேசுவே, இவன் எப்போது விழுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தின் முன்னால் மீண்டும் நான் விழுந்திருக்கிறேன். ஒரு நோயிலிருந்து விடுபட்டு நான் நலமாகி வந்தவுடன் மீண்டுமாக இன்னொரு நோயில் நான் விழுகின்ற போது என்னை பார்க்கிறவர்களுக்கு நான் ஏளனமாகவே இருந்திருக்கிறேன். ஒரு கடன் சுமையிலிருந்து மீண்டும் நான் எழுந்து வரும்போது மீண்டுமாக அடுத்த கடன் சுமையில் விழுகின்ற போது மற்றவர்கள் பார்வையில் நான் ஏளனமாகவே இருந்திருக்கிறேன். ஒரு உறவிலிருந்து சறுக்கி விழுந்து அதில் சமாதானம் அடைகின்ற போது மீண்டும் அடுத்த உறவில் சிக்கல் வருகிற போது நான் மீண்டும் விழுந்து உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன். இவனுக்கு இது வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் கொக்கரிக்கின்ற விதமாக மீண்டும் மீண்டும் நான் அவமானப்பட்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இயேசுவே, உம்மையே நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். இரண்டாம் முறையும் நீர் விழுந்தபோது உன் சுமை தாழாமல் விழவில்லை, என் பாவத்தினால்தான் விழுந்தீர் என்பதை உணர்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிற போதெல்லாம் என் சுமை, என் குற்றம், என் பாவம், இவனுக்கு இது வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் ஏளனப்படுத்தும் விதமாக மற்றவர்கள் என்னை அவமானப்படுத்தும் விதமாக மீண்டும் மீண்டும் விழுகின்ற போதெல்லாம் நான் மனம் உடைந்து போயிருக்கிறேன். மீண்டும் என்னால் எழ முடியாதோ என்று தவித்திருக்கிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, மீண்டும் எழ முடியாதோ என்று சொல்லி நீ தவித்து விழுந்து கிடக்கின்ற போதெல்லாம் நான் உனக்கு நம்பிக்கை தருகிறேன். என்னைப் போல நீயும் எழுந்து நடக்க முடியும். மனம் சோர்ந்து போகாதே, எழுந்து நட, உனக்கு என் ஆசீர். இப்படியும் நடந்திருக்கிறதே. மீண்டும் மீண்டும் உன் சகோதரனை, உன் சகோதரியை நீயும் விழத்தாட்டி இருக்கிறாயே. இவனுக்கு இது வேண்டும் என்று சொல்லி அவனை அவதூறாக பேசியிருக்கிறாயே, அலட்சியமாய் பார்த்திருக்கிறாயே, மற்றவர்களிடம் ஏளனமாய் பேசியிருக்கிறாயே. அப்பொழுதெல்லாம் உன் சகோதரனை, உன் சகோதரியை மீண்டும் மீண்டும் விழத்தாட்டிய குற்ற உணர்வு உனக்கு ஏன் இல்லாமல் போனது? ஜெபம். இயேசுவே, விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று உணர வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். எட்டாம் நிலை, அன்புக்கு ஆதரவு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் அளித்ததும் மறுத்ததும்
நான் பேசுகிறேன். இயேசுவே, எருசலேம் மகளிர் உம் காயப்பட்ட உடலை நீர் சிலுவை சுமந்து வந்ததை பார்த்து உம்மிடம் கண்ணீர் சிந்தி வந்தபோது, எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீரே, அதே அனுபவத்தை நானும் பெற்றிருக்கிறேன். என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக, என் கணவருக்காக, என் உறவுகளுக்காக, என் சொந்தங்களுக்காக என்று சொல்லி பல வேளைகளில் நான் துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன். என் வசதிகளை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று நினைத்து புத்தாடைகள் வாங்கி, கேக்குகள் வாங்கி அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். ஒருவேளை என் பிள்ளைகள் எனக்கு அப்படி திருமண நாளையோ பிறந்த நாளையோ கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதையாவது எனக்கு கொடுத்தால், உள்ளுக்குள் ஆனந்தம் இருந்தாலும் வெளியில் இதெல்லாம் எனக்கு எதற்கு என்று சொல்லி கண்ணீர் வடித்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் அனுபவித்தால் போதும், நீங்கள் நன்றாயிருந்தால் போதும் என்று சொல்லி பல வேளைகளில் என் உணவை, என் உடைகளை, என் வசதிகளை, என் வாய்ப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் சந்தோஷமாயிருந்தால் போதும் என்று சொல்லி நீர் எருசலேம் மகளிரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளை, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளையே நானும் சொல்லி பிறருக்காக நான் துன்பங்களை ஏற்றிருக்கிறேன். நான் என் வசதி வாய்ப்புகளை மறைத்து குறைத்து கொண்டிருந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நானும் பெருமைப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்திற்காக, என் உறவுகளுக்காக இந்த வசதிகளெல்லாம் நான் குறைத்து கொண்டேன், அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக என்று நான் வாழ்ந்த போதெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளும் உதிக்கிறது. இயேசு பேசுகிறார், என் மகளே, என் மகனே, ஒருவேளை உன் வசதிகளை வாய்ப்புகளை குறைத்து கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி இருந்தால் உன்னை வாழ்த்துகிறேன், உனக்கு என் ஆசீர். ஆனால் இப்படியும் நடந்திருக்கிறதே, ஆறுதல் அளிக்க வேண்டிய நேரத்தில் நீ ஆறுதல் அளிக்காமல் இருந்திருக்கிறாயே, உதவி தேவைப்பட்ட நேரத்தில் நீ உதவிக்கரம் நீட்டாமல் இருந்திருக்கிறாயே, அழுவாரோடு அழுங்கள் என்ற வார்த்தைகளை நீ உதாசீனப்படுத்தி மற்றவர்களின் துன்பத்தில் நீ கொக்கரித்து கும்மாளம் போட்டிருக்கிறாயே, அதெல்லாம் தவறு என்பதை நீ ஏன் உணராமல் போனாய்? ஜெபம். இயேசுவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஊரவே ஊரவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். ஊரவே ஊரவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். 9ஆம் நிலை. அன்பின் பாதையில் 3ஆம் சறுக்கல். திவ்ய இயேசுவே, உமக்கு ஆராதனை புரிந்து உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தொடர்ந்து விழுந்ததும் விழத்தாட்டியதும்
நான் பேசுகிறேன். இயேசுவே, எழவே மாட்டேன் என்று நினைக்கிற அளவிற்கு மீண்டும் மீண்டும் மாறி மாறி துன்பங்களை அனுபவித்து தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் இவனுக்கு மட்டும் ஏன் இத்தனை சறுக்கல்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அடுத்தடுத்து சறுக்கி விழுந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு துன்பத்திலிருந்து நான் எழுவதற்குள் அடுத்த துன்பத்தை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். இவன் எழவே மாட்டான் என்று சொல்லி என் வீழ்ச்சியில் மகிழ்ச்சி காணுகிறவர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்யும் விதமாக மீண்டும் மீண்டும் நான் விழுந்திருக்கிறேனே. அப்பொழுதெல்லாம், இயேசுவே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பங்கள், அடுத்தடுத்த துன்பங்கள் என்று சொல்லி நான் அங்கலாய்த்திருக்கிறேன். ஆனாலும் உம்மையே நம்பி தொடர்ந்து எழுந்து நடப்பதற்கு நான் சக்தியை தேடியே உம்மை நாடி வருகிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து விழுந்து விட்டேன் என்று அங்கலாய்க்காதே. உன் வீழ்ச்சியில் நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை நம்பி உன் பயணத்தை தொடர்ந்து நடந்தால் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஆசி அளிப்பேன். ஆயினும் இப்படியும் செய்கிறாயே, பிறருடைய தொடர் வீழ்ச்சியில் இவனுக்கு இது வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை நீ ஏளனம் செய்திருக்கிறாயே. தொடர்ந்து இவனை நான் எழவே விட மாட்டேன், நானா அவனா என்று பார்த்து விடுவேன் என்று சொல்லி ஒருவனை எழவிடாமல் மீண்டும் மீண்டும் அடித்து அவனை விழச் செய்து கொண்டும் இருக்கிறாயே. அவனுக்கு நீ துன்பங்களை விளைவிக்கிற போதெல்லாம் அது எனக்கே கொடுக்கிற துன்பம் என்பதை ஏன் மறந்து போனாய்? இயேசுவே, எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க எனக்கு சக்தியும் ஆற்றலும் நம்பிக்கையும் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சுயநல ஆடையை நீ கொண்டா, என் பிறர் நல ஆடையை உரிகின்றா. சுயநல ஆடையை நீ கொண்டா, என் பிறர் நல ஆடையை உரிகின்றா. எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். 10ஆம் நிலை, ஒளிவு மறைவற்ற அன்பு. திவ்ய இயேசுவே, உமக்கு ஆராதனை புரிந்து உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவமானப்பட்டதும் அவமானப்படுத்தியதும் நான் பேசுகிறேன். இயேசுவே, உம்மைப் போலவே ஆடைகள் உரியப்பட்டு அவமானமாய் நின்றது போல பல வேளைகளில் நானும் அவமானப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்திற்காக, என் உறவுகளுக்காக, அவர்களின் நலனுக்காக, பொது நலனுக்காக என்று சொல்லி பல வேளைகளில் நானும் அவமானப்பட்டிருக்கிறேன். அப்படி அவமானப்படுத்தப்படுகின்ற போதெல்லாம் நானும் அவற்றிலிருந்து விலகி என்னை நான் காத்து கொண்டிருக்கலாம். ஆயினும் என் குடும்பத்தின் நலனுக்காக, என் உறவுகளின் நலனுக்காக,
பொது நலனுக்காக அந்த அவமானங்களை எல்லாம் உம்மை போலவே நானும் தாங்கிக் கொண்டேன். இயேசு பேசுகிறார், என் மகனே மகளே, பிறருக்காக நீ அவமானப்பட்ட போதெல்லாம் எனக்கு ஆனந்தமாயிருக்கிறது. என்னைப் போல நீயும் அவமானப்பட்டதால் உனக்கு என் வாழ்த்துக்கள், ஆசீர். இப்படியும் செய்திருக்கிறாயே. சில வேளைகளில் நறுக்கென்று 4 கேள்வி நான் கேட்டுவிட்டேன். அவன் மனுஷனாக இருந்தா, அவள் மனுஷியாக இருந்தா நாண்டுகிட்டு செத்திருக்கலாம் என்று சொல்லி ஏளனம் செய்து என் கோபத்தை கொப்பளிக்க மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறேன் என்பதை உணராமல் நீ ஏன் வாழ்ந்திருக்கிறாய்? எத்தனை முறை மற்றவர்களை நீ காயப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறாய்? கெட்ட வார்த்தைகளால், உன் நடத்தையால், உன் செயல்களால் மற்றவர்களை அவமானப்படுத்தியதை நீ ஏன் உணராமல் இருந்திருக்கிறாய்? உன் வார்த்தைகள் அவர்களை அவமானப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது, துன்பத்திற்குள்ளாக்குகிறது என்பதை உணராமல் நீ ஏன் நடந்திருக்கிறாய்? அப்படி நீ செய்த போதெல்லாம் என்னையே நீ அவமானப்படுத்தி இருக்கிறாய், என்னையே காயப்படுத்தி இருக்கிறாய் என்று உணராமல் போனது ஏன்? ஜெபம். இயேசுவே, நாம் அவமானப்படாதிருக்கவும் பிறரை அவமானத்திற்கு உள்ளாக்காதிருக்கவும் நல்மனதை எனக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். உனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். 11ஆம் நிலை. அன்பினை ஆணிகளால் துளைக்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கட்டப்பட்டதும் கட்டி வைத்ததும் நான் பேசுகிறேன். இயேசுவே, நீர் சிலுவையில் 3 ஆணிகளில் கட்டப்பட்டது போல நானும் பல வேளைகளில் கட்டப்பட்டிருக்கிறேன். ஒரு எந்திரத்தைப் போல நானும் என்னையே ஒரு கட்டுக்குள் முடக்கி வைத்திருக்கிறேன். அன்பிற்காக, உறவுக்காக என்று சொல்லி பற்களை கடித்து கொண்டு பல கஷ்டங்களை நான் அடக்கி கொண்டு கட்டப்பட்டவனாய் இருந்திருக்கிறேன். 3 ஆணிகளுக்குள் நீர் உம்மையே முடக்கி கொண்டது போல என்னையே நான் முடக்கி கொண்டு நான் அமைதியாய் மௌனித்திருக்கிறேன். அன்பிற்காக, பொறுமையாக, நிதானமாக நான் என்னையே கட்டி வைத்திருக்கிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, அன்பிற்காக, உறவுக்காக என்னைப் போல நீயும் கட்டப்பட்டிருக்கிறாயா? அதற்காக மகிழ்ச்சி, என் ஆசீர். ஆனால் இப்படியும் செய்திருக்கிறாயே, உன் சகோதரனை, உன் சகோதரியை நீயும் கட்டி வைத்திருக்கிறாயே. அவர்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்து
அவர்களை நீயும் முடக்கி வைத்திருக்கிறாயே. அவர்களை உன் வார்த்தைகளால் செயல்களால் காயப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறாயே. அப்படி அவர்களை கட்டி வைத்த போதெல்லாம் என்னையும் நீ ஆணிகளுக்குள் கட்டி வைத்திருக்கிறாய் என்பதை ஏன் உணராமல் போனாய்? ஜெபம். இயேசுவே, பிறருக்காக வாழ்வதும் பிறருக்காக இழப்பதும் உயரிய பண்பு என்பதை உணர எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சக்கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சக்கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில், கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சக்கயவர்களா, கல். 12ஆம் நிலை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர் கொடுத்ததும் எடுத்ததும் நான் பேசுகிறேன். இயேசுவே, நீர் சிலுவையில் உயிர் விட்டு உம்மையே எனக்கு பரிசாக கொடுத்தீர். அன்பின் உச்சக்கட்டம் உம் உயிரை எனக்காக சிலுவையில் தியாகம் செய்தது. உம்மை போல நான் உயிரை கொடுக்காவிட்டாலும் பல வேளைகளில் என்னையே நான் இழந்திருக்கிறேன். என் சொந்தங்களுக்காக, பொது நன்மைக்காக, பிறருக்காக என் வசதிகளை, என் வாய்ப்புகளை, என் இன்பங்களை நான் இழந்திருக்கிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, பிறருக்காக, பொது நலனுக்காக நீ இழந்த ஒவ்வொன்றும் மதிக்கத்தக்கது. உன்னை இழந்து, உன் சௌகரியங்களை இழந்து நீ துன்பங்களை அனுபவித்த போதெல்லாம் என் சிலுவையின் பாடுகளில் நீயும் பங்கெடுத்திருக்கிறாய். மகிழ்ச்சி என் ஆசீர். இப்படியும் செய்திருக்கிறாயே. பிறரை துன்புறுத்தி அவர்கள் உயிர் போகும் அளவுக்கு உன் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தி இருக்கிறாயே. அவர்களுக்கு நல்வாழ்க்கை கிடைக்காத வகையில் மீண்டும் மீண்டும் அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம், அவனை நான் வாழவே விடமாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் போதெல்லாம் சிலுவையில் நான் உயிர் விட்டது போல ஒவ்வொரு நாளும் அவர்களும் உயிர் விடுகின்ற நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறாயே. அப்படி நீ துன்புறுத்திய போதெல்லாம் என்னையே துன்புறுத்தி கொலை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணராமல் போனது ஏனோ? ஜெபம். இயேசுவே, பிறருக்குரியதை நான் எடுத்துக்கொள்ளாமல் எனக்குரியதை பிறருக்கு கொடுக்க வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதிமூன்றாம் நிலை. தொட்டிலில் அன்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மடி சுமந்ததும் சுமத்தியதும் நான் பேசுகிறேன். இயேசுவே, ஒரு தாய்க்கு அல்லது தந்தைக்கு நேருகின்ற மிகப்பெரிய கொடுமை தன் பிள்ளையின் சாவை பார்ப்பது. அத்தகைய கொடுமையை உம் தாய் அனுபவித்து இறந்த உம் உடலை தன் மடியில் சுமந்து புலம்பியிருப்பாள். அன்னையின் வியாகுலங்களில் 7 வியாகுலங்களில் ஒன்று இது என்று சொல்லப்படுகிறது. உம் தாய் சுமந்தது அல்லது ஏற்றுக்கொண்டது 7 வியாகுலங்கள் அல்ல, எண்ணிலடங்கா வியாகுலங்கள். நானும் பல வேளைகளில் இப்படியாய் வியாகுலங்களை சுமந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அடிக்கு மேல் அடி, தொடர்ந்து துன்பங்களை வியாகுலங்களாய் அனுபவித்திருக்கிறேன். அல்லது ஒரே துன்பத்தை மீண்டும் மீண்டும் அனுபவித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் உன் தாய் அனுபவித்த அந்த வியாகுலத்தை நினைத்து நானும் அத்தாயின் துன்பத்தோடு என் துன்பத்தை ஒட்டி உரசி பார்க்கிறேன். இயேசு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, தொடர்ந்து வியாகுலங்களை அல்லது துன்பங்களை நீ அனுபவித்து கொண்டிருந்தால் மகிழ்ந்து களிகூறு, உனக்கு என் ஆசீர். இப்பொழுது துன்புறுவோரே, நீங்கள் அகமகிழ்வீர்கள் என்று நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நினைவில்லையா? தொடர்ந்து துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று மனம் சோர்ந்து போகாதே. என் தாயின் வியாகுலங்களோடு உன் வியாகுலங்களை, உன் துன்பங்களை உரசி பார்க்கிறேன் என்று மனம் சோர்ந்து போகாதே. உனக்கு மகிழ்ச்சி உண்டு, உனக்கு விடுதலை உண்டு என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. ஜெபம். இயேசுவே, தாய்மை உள்ளத்தோடு பிறரின் துன்பங்களில் அவர்களை தாங்கி பிடிக்கவும் ஆறுதல் தரவும் வரம் தாரும்.
ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். 14ஆம் நிலை. கருவறையில் மீண்டும் அன்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புதைந்ததும் புதைத்ததும் நான் பேசுகிறேன். இயேசுவே, உமக்கா சாவு? நீரா புதைக்கப்பட்டீர்? எப்படி நீர் புதைக்கப்பட முடியும்? நான் நம்புகிறேன். நான் நல்லவனாய் வாழும்போது, நல்லவை செய்யும்போது துன்புற்றாலும் நான் புதைக்கப்பட மாட்டேன் என்று நம்புகிறேன். நல்லவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் புதைக்கப்பட மாட்டேன். கண்டிப்பாய் புத்தொழியோடு புது வாழ்வுக்கு உயிர் தெழுவேன் என்ற நம்பிக்கையை நீர் தருகிறீர். நன்றி. இயேசு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் புதைக்கப்பட்டு விட்டேனோ, என் வாழ்வு முடிந்து விட்டதோ என்ற நம்பிக்கை இழந்து போகாமல் என்னிடம் கற்றுக்கொண்டதற்காய் உனக்கு வாழ்த்துக்கள். ஆசீர். தொடர்ந்து நம்பிக்கையோடு இரு. என்னைப் போல நீயும் புத்தொழி பெற்று புது வாழ்வுக்கு உயிர் தெழுவாய். இப்படியும் நடக்கிறதே. சில வேளைகளில் நீயும் மற்றவர்களுக்கு சமாதி கட்டி விடுகிறாயே, அல்லது அதற்கு துணை போகிறாயே. இவனை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று சொல்லுகின்ற மனிதர்களின் வரிசையில் நீயும் நின்று கொண்டிருக்கிறாயே. அவனை இல்லாமல் செய்து விடுவேன் என்று சொல்லுகின்ற மனிதர்களின் வரிசையில் நீயும் நிற்கிறாயே. அப்பொழுதெல்லாம் நீயும் என்னை புதைத்துவிட்டு சமாதி கட்டுகின்ற மனிதனாக இருக்கிறாய் என்பதை ஏன் மறந்து போய்விடுகிறாய்? ஜெபம். இயேசுவே, என் பாவங்களை புதைத்து புது மனிதனாக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். பரிசுத்த பாப்பரசரின் கருத்துகள் நிறைவேற ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.